வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் நத்தார் பண்டிகையை வரவேற்கும் மக்கள். மகிந்தவின் மற்றும் ஒரு பாரிய மோசடி அம்பலம். மண்சரிவு அபாயத்தால் இடம்பெயர்ந்தோர் வீட்டில் காத்திருந்த அதிர்ச்சி. எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சடலம். இலங்கையின் அபாய பகுதிகள் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை. பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல். ஜனவரி 6ற்குள் பதிவு கட்டாயம். புதிய திட்டம் குறித்து மக்களுக்கு வெளியாகியுள்ள அறிவிப்பு. மன்னாரில் சூடு பிடித்துள்ள பண்டிகை கால வியாபாரம். ஹோட்டல் மற்றும் வாடகை வீடுகளில் இடம்பெற்ற கடத்தல். ரகசிய தகவலில் சிக்கிய இருவர். கொழும்பு மாநகர சபை பாதீடு தோல்வி. காரணத்தை வெளிப்படுத்திய முன்னாள் எம்பி. பருத்தித்துறை நகரசபை மாதாந்த அமர்வில் நிறைவேற்றப்பட்ட கண்டன தீர்மானம். தொடருந்து ஆசன முன்பதிவு பணம் மீள செலுத்துதல் தொடர்பில் வெளியான தகவல். யாழில் 10 பேர் போதைப் பொருள்களுடன் கைது. ஒரு மாதமாக தடைப்பட்டிருந்த கிழக்கிற்கான தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் நத்தார் பண்டிகையை வரவேற்க தயாராகும் மக்கள். கிறிஸ்தவ மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக நத்தார் பண்டிகை காணப்படுகிறது. அந்த வகையில் நள்ளிரவு இயேசு பாலன் பிறப்பினை கொண்டாட உலகவாழ் கிறிஸ்தவ மக்கள் தயாராகி இருக்கின்றனர். இதனை முன்னிட்டு பல பகுதிகளில் நத்தார் பண்டிகை குடில்கள், சவுக்கு மரக் கிளைகள், புத்தாடைகள், பட்டாசுகள், அலங்கார பொருட்கள் என்பவற்றை மக்கள் கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைதியான முறையில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர். மட்டக்களப்பு நகருக்கு பெருமளவான மக்கள் வருகை தந்து நத்தார் பண்டிகைக்கான பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருவதுடன் கரோல் கீதங்கள் இசைக்கப்பட்டு மக்களை மகிழ்விக்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன்போது நாடு மிக விரைவில் மீண்டு வர பிரார்த்தனைகளும் முன்னெடுக்கப்பட்டன. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஹேட்டனில் வர்த்தக நிறுவனங்களில் மக்கள் கூட்டம் சாதாரண அளவில் காணப்பட்டமை காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை நத்தார் தினத்தை முன்னிட்டு வீடுகளில் மாட்டுத் தொழுவம் அமைத்து அலங்கரிக்கப்பட்ட நத்தார் மரங்கள் போன்றன அமைத்து வீடுகளை அலங்கரித்தும் வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சகல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனை புளியந்தீவு மரியாள் தேவாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை மாவட்ட அரசாங்க அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. மகிந்தவின் மற்றும் ஒரு பாரிய மோசடி அம்பலம். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதர பகுதியில் உள்ள பிரதீபா மண்டபத்திற்கு அருகில் உள்ள 2 ஏக்கர் 16 பேச்சஸ் காணியை மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் 50 லட்சத்துக்கு குத்தகைக்கு கொடுத்து 4600 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த காணி 30 வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, மாளிகாவத்தை வாகன நிறுத்துமிடத்தை குத்தகைக்கு வழங்கினால் 1 மாதத்திற்கான நட்டம் 45,000 ரூபாவாகும். அத்தோடு சான்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக 68 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஒரு வீட்டில் கூட எவ்வித புனரமைப்பும் செய்யப்படவில்லை. ஆனால் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மொரட்டுவ சொய்சாபுர வீடமைப்பு திட்டத்தில் அரகல போராட்டத்தில் தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் குறித்த பாதுகாப்புக்காக பல கோடி ரூபாய்களை நட்டமாக பெற்றுக் கொண்டவர்களாவர். இவர்கள் மக்களின் பணத்தை தங்களின் பரம்பரை சொத்துக்களாக பகிர்ந்து கொண்ட விதங்கள் தான் இவை. இந்த பாதிப்புகளையே மக்கள் இன்று அனுபவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாயத்தால் இடம்பெயர்ந்தோர் வீட்டில் காத்திருந்த அதிர்ச்சி. எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சடலம். கண்டி அங்கும்புற கல்கந்த பகுதியில் மண்சரிவு அபாயம் காரணமாக ஆட்கள் எவருமின்றி இருந்த வீடொன்றிலிருந்து அடையாளம் காண முடியாத அளவிற்கு எரியுண்ட நிலையில் நபர் ஒருவரின் உடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
குறித்த சடலம் கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த வீட்டின் உரிமையாளர்கள் அந்த பகுதியில் நிலவிய மண்சரிவு அபாயம் காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் வீட்டை பூட்டிவிட்டு நீர்கொழும்பு பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை வீட்டின் அருகே வசிக்கும் உறவினர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் உரிமையாளர்கள் மதியம் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். இதன்போது வீட்டின் உட்புறத்தில் அடையாளம் காண முடியாத நிலையில் மனித சடலம் ஒன்று எரிந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் அங்கும்புற போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த அங்கும்புற போலீசார் சடலத்தை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். இலங்கையின் அபாய பகுதிகள் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை. நாட்டின் சில பகுதிகளுக்கான மண்சரிவு சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அந்த பகுதிகளில் நிலவும் அபாயம் இன்னும் குறையவில்லை என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது மழை வீழ்ச்சி குறைந்துள்ளதால் சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட அபாய பகுதிகளை ஆய்வு செய்யும் வரை மக்கள் அந்த பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கும் வரை அபாய பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது பதுளை, கண்டி, நுவரெலியா, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்கட்ட எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல். பண்டிகை காலத்தில் நீர்நிலைகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு சமூக மருத்துவ நிபுணர் சமித ஸ்ரீதுங்க அறிவுறுத்தியுள்ளார். தற்போது நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக நீர்நிலைகளின் தன்மை மற்றும் ஆழம் மாற்றமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய நாட்களில் நிலவும் அனர்த்த நிலைமையுடன் நீர்நிலைகளின் கட்டமைப்பு மாற்றமடைந்துள்ளது. அவற்றின் தரைப்பகுதி மற்றும் ஆழம் மாறுபட்டுள்ளது. எனவே இவ்வாறான இடங்களை பயன்படுத்தும் போது எப்போதும் அவதானமாக இருங்கள். உங்களுக்கு தெரியாத நீர்நிலைகளில் இறங்கி நீராடவோ அல்லது அதனை பயன்படுத்தவோ முன்னதாக அங்கிருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சில வேளைகளில் பழைய இடங்களாக இருந்தாலும் அனர்த்தங்களுக்கு பிறகு அவற்றின் ஆழம் அதிகரித்திருக்கக்கூடும். இதேவேளை பாடசாலை விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களை முன்னிட்டு வீதி விபத்துகள் மற்றும் ஏனைய விபத்துகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுவதால் அது தொடர்பிலும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜனவரி 6ற்குள் பதிவு கட்டாயம். புதிய திட்டம் குறித்து மக்களுக்கு வெளியாகியுள்ள அறிவிப்பு. தித்வா சூறாவளி நிவாரண உதவிக்காக புதிய பதிவு திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இதன்படி ஜனவரி 6ற்குள் இணையம் மூலம் பதிவு கட்டாயம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்குவதற்காகவே அரசாங்கம் இந்த பதிவு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. அதன்படி பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் விவரங்களை எதிர்வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் அரசு இணையதளம் வழியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்காக அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மன்னாரில் சூடுபிடித்துள்ள பண்டிகை கால வியாபாரம். நத்தார் புதுவருட பண்டிகை காலத்தை முன்னிட்டு மன்னார் நகரசபை பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் தற்காலிக பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதல் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளது. மன்னார் நகரசபையினால் கேள்வி கோரல் அடிப்படையில் சுமார் 350க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. கடந்த 20ஆம் தேதி தொடக்கம் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை பண்டிகை கால வியாபாரங்கள் இடம்பெறும் உள்ளூர் மற்றும் தென்பகுதி வியாபாரிகள் இடத்தை குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் மன்னார் நகர் பகுதிக்கு வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். கடந்த காலங்களை விட இந்த முறை அதிகமாக விற்பனை நிலையங்கள் வைக்கப்பட்டுள்ளதுடன் மன்னார் மாவட்ட மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்தும் வருகின்றனர். இதேவேளை இந்த முறை மன்னார் நகரசபைக்கு பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமையால் 4 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் கிடைத்துள்ளது. குறித்த நிதியானது 2026ஆம் ஆண்டிற்கான மன்னார் நகரசபை பிரிவிற்குட்பட்டு அபிவிருத்தி திட்டங்களுக்காக செலவிடப்பட உள்ளது. ஹோட்டல் மற்றும் வாடகை வீடுகளில் இடம்பெற்ற கடத்தல், ரகசிய தகவலில் சிக்கிய இருவர்.
ஹோட்டல் அறைகள் மற்றும் வீடுகளை வாடகைக்கு எடுத்து பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 140 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கையிருப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோ 56 கிராம் கொக்கைன், 1 கிலோ 212 கிராம் ஹெரோயின் மற்றும் 4 கிலோ 116 கிராம் ஐஸ் போதைப்பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. கொழும்பு 6 வெள்ளவத்தை WAD சில்வா மாவட்டத்தில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட சொகுசு வீட்டில் 2 போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்ததாக கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து குறித்த வீட்டை சோதனை செய்தபோது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் சோதனையின் போது அவரிடம் 116 கிராம் ஹெரோயினை கண்டுபிடிக்க முடிந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாநகர சபை பாதீடு தோல்வி, காரணத்தை வெளிப்படுத்திய முன்னாள் எம்பி. கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்ட தோல்விக்கு சர்வஜன அதிகாரம் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 உறுப்பினர்களின் வாக்குகள் தீர்மானமிக்கதாக மாறியதாக முன்னாள் எம்பி பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் கடைசி நேரத்தில் எழுந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சர்வஜன அதிகாரம் கட்சியின் 2 வாக்குகளையும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக பயன்படுத்த முடிவு செய்ததாக அவர் கூறினார். இந்த முடிவின் காரணமாக கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியால் சமர்ப்பிக்கப்பட்ட முதல் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க முடிந்தது. ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் மோசடியான முறையில் அதிகாரத்தை கைப்பற்றிய சபைகளின் உண்மைத்தன்மையை இந்த சம்பவம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். ரகசிய வாக்கெடுப்பில் அதிகாரத்தை பெற்ற உள்ளூராட்சி நிறுவனங்களின் வரவு செலவு திட்டங்கள் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக தோல்வியடைந்து வருகிறது. ஆணையாளர்களின் தலையீட்டால் ஆட்சியை கைப்பற்றினாலும் அவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதை இந்த தோல்விகள் தெளிவுபடுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பருத்தித்துறை நகரசபை மாதாந்த அமர்வில் நிறைவேற்றப்பட்ட கண்டன தீர்மானம். பருத்தித்துறை நகரசபை அமர்வின் போது தையிட்டியில் வேலன் சுவாமிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் அமர்வு தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் நேற்று காலை 9:30 மணியளவில் இறைவணக்கத்துடன் ஆரம்பமானது. இதன்போது 2 உறுப்பினர்கள் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான நடமாடும் சேவைக்கான அனுமதி, வாகன திருத்தங்களுக்கான அனுமதிகள், மின் இணைப்புகளை பெற்றுக் கொள்வதற்கான அனுமதிகள் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடருந்து ஆசன முன்பதிவு, பணம் மீள செலுத்தல் தொடர்பில் வெளியான தகவல். தித்வா சூறாவளி பாதிப்பால் தொடருந்து முன்பதிவுகளில் ரூபாய் 45 மில்லியனுக்கும் அதிகமான தொகை கடந்த செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் மீள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடருந்து பாதைகள் பாதிக்கப்பட்டதால் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு திருப்பிச் செலுத்த வேண்டிய மொத்த தொகை ரூபாய் 150 மில்லியன் ரூபாவாகும். தொடருந்து நிலைய அதிபர்களின் சங்கத்தின் செயலாளர் கசுன் சாமர ஜெயசேகர இது தொடர்பில் தெரிவித்துள்ளதாவது: கொழும்பு, கோட்டை மற்றும் மருதானை தொடருந்து நிலையங்களில் இருந்து மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொடருந்து நிலையங்களில் செய்யப்பட்ட முன்பதிவு பணமும் மீள செலுத்தப்படும். மலையக பகுதிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 27ஆம் தேதி வரை செய்யப்பட்ட முன்பதிவுகள் மூலம் ரயில்வே துறைக்கு ரூபாய் 150 மில்லியன் வருமானம் கிடைத்துள்ளது. பணம் மீளளிக்கும் செயல்முறை டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பமானது. பணத்தை திரும்பப் பெற டிக்கெட்டையும் முன்பதிவு செய்த பயணியின் தேசிய அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட்டின் நகலை தொடருந்து நிலையங்களில் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். யாழில் 10 பேர் போதைப் பொருள்களுடன் கைது. யாழ்ப்பாண நகரில் போலீசார் நடத்திய விசேட சுற்றிவளைப்பு சோதனையின் போது 17 வயதான பாடசாலை மாணவர் ஒருவர் உள்ளிட்ட 10 பேர் போதைப் பொருள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தலைமையக போலீசார் நேற்று காலை நடத்திய சுற்றிவளைப்பில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஐஸ் போதைப் பொருளுடன் 4 பேரும், போதை மாத்திரைகளுடன் 5 பேரும், கேரள கஞ்சாவுடன் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். 1 மாதமாக தடைப்பட்டிருந்த கிழக்கிற்கான தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பம்.
மட்டக்களப்பிலிருந்து திருமலை கொழும்பு தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் துரித முயற்சியால் ரீபில் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு கட்டமாக சேதமடைந்த தொடருந்து பாதை திருத்தப் பணி நிறைவடைந்ததன் பின்பு கடந்த சில நாட்களாக பரீட்சார்த்த சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இதையடுத்து நேற்று காலை 5 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கான உதயதேவி சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருகோணமலையிலிருந்து கொழும்பிற்கான சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து செல்லும் பயணிகள் கல்லோயா சந்தியில் இறங்கி திருமலையில் இருந்து வரும் கொழும்புக்கான தொடருந்தில் மாற வேண்டும். இதேவேளை மாகோவிலிருந்து மட்டக்களப்புக்கான சரக்கு மற்றும் எரிபொருள் சேவைகளும் நேற்று முதல் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டதாக தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.